மகாராஷ்டிரா கர்நாடகா இடையிலான மகாநதி நதிநீர் விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு தீர்வு காணவும் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யவும் கோரி கன்னட சலுவாலி அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் இன்று மாநிலம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்படும் என அச்சம் ஏற்பட்ட நிலையில் கர்நாடக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும், பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் மாநில அரசு அறிவித்தது. இதனால் கர்நாடக மாநிலம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. வாட்டாள் நாகராஜின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவிக்காததால் கர்நாடகாவில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை. ரயில்கள் போக்குவரத்தில் பாதிப்பு எதுவும் இல்லாததால் தொழிலாளர்களும் அலுவலகம் செல்வோரும் தங்களது வழக்கமான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். மாநகர மற்றும் புறநகர் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வரும் நிலையில் பள்ளி கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. இதனால் வாட்டாள் நாகராஜ் அழைப்பு விடுத்த முழு அடைப்பு போராட்டம் பிசுபிசுத்துள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்திலிருந்து இயக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இரு மாநில எல்லையான ஹொசூரில் நிறுத்தப்பட்டன. இதேபோல கர்நாடக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பிற பேருந்துகளும் தமிழகத்திற்கு இயக்கப்படவில்லை. இதனால் தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு செல்ல பேருந்துகள் இல்லாமல் காலை வேளையில் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து சில மணி நேரங்களில் ஹொசூரிலிருந்து தமிழக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள், கர்நாடக அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இதனால் பேருந்துகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது.